என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். பிணநாயகன் நடித்த ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கட்டணம் 2,00,000 கட்டணம், 2,00,000லேருந்து கட்டணம் இருக்குது. அதே போல் 80,000 பேர் வருவாங்க. ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட் கேட்டு அப்படியே முண்டி அடிக்கிறாங்க. டிக்கெட் கொடுத்து மாலையில் கை ஓஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நேற்று வரைக்கும் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஸ்டேடியமே காலியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% இருக்கைகள் நிரம்பலை அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதே போல் பல அங்கே இருக்கிற பல ஏஜென்சிகளை வச்சு எப்படியாவது அரங்கம் நிறைஞ்சா போதும், எல்லாரும் வாங்க, ஃப்ரீயாகவே விடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களை ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் உட்காந்துட்டு போங்க, ஸ்டேடியத்தில் நல்ல இசை நிகழ்ச்சி நடக்குது, இப்படியெல்லாம் சொல்லி கூவி கூவி ஆள் பிடிக்கிற ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சுது. அதே போல் மலேசிய அரசனுடைய அந்த கடுமையான நிபந்தனைகள் காரணமாக பலரும் அங்கே வர்றதுக்கே தயங்குறாங்க. போனால் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா எவனை கண்டுக்க மாட்டான், செத்தா திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவன் திருச்சி ஓடுருவான். அல்லது ஏதாவது பிரச்சனை, 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கு கூட குரலும் கொடுக்க மாட்டான். அதுதான் அவனுடைய நேச்சரு. எதுக்கு இந்த சனியத்தை போய் பார்த்து நம்ம தேவையில்லாத சிக்கலில் மாட்டணும் அப்படின்ற ஒரு நினைப்பின் காரணமாக பலர் இந்த நிகழ்ச்சியை பெருசாக எடுத்துக்கல. அதே போல் இந்த மலேசியாவுக்கு போய் இங்கேருந்து போய் இறங்குறான். அங்கே அவனுக்கு கிடைச்ச ரிசப்ஷன்லாம் பார்த்து நம்ம சோசியல் மீடியாவில் பசங்க அந்த ரஜினி ஃபேன்ஸ் போட்டு வெளுக்கிறாங்க. அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கிடைச்ச வரவேற்பை எடுத்து போட்டு அங்கே பிரதமரே ரஜினியை வரவேற்கிற காட்சி. அதே போல் விமான நிலையத்தில் அப்படி ஒரு கூட்டம், இந்த எள்ளு போட்டால் எள்ளு விழாதுன்னுவாங்கள்ல, அப்படி ஒரு கூட்டம் நிற்கிது ரஜினிக்காக. ஆனால் கட்டுப்பாடாக நிற்கிது. ஒருத்தன் மேலே ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு முட்டி மோதி அப்படியே எதுவும் கிடையாது. டைட்டாக கூட்டம், பெரிய கூட்டம், ஆனால் கண்ட்ரோலாக இருக்காங்க. அதாவது ரஜினியை பார்த்த உடனே தலைவா தலைவா தலைவான்ட்டு அவரும் எல்லாரையும் பார்த்து கையசிச்சுட்டு அமைதியாக அழகாக அவர் கிளம்பிடுறாரு. இந்த காட்சிகளெல்லாம் நிறைய இப்போ வீடியோ துண்டு துண்டாக இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தேவையில்லாதது. யார் கூட யாரை கம்பேர் பண்ணுறது? அவர் ரேஞ்சு என்ன? ஒரு பிரைம் மினிஸ்டர், அந்த ரேஞ்சு அவர். பிரைம் மினிஸ்டர் அவரை பார்த்து அவருடைய வசனத்தை, அவருடைய கூலிங் கிளாஸ் போடுற ஸ்டைலை இமிட்டேட் பண்ணி பார்க்குறாரு. எது? மலேசியா பிரைம் மினிஸ்டர். எங்கே இருக்கார் அவர்? ரஜினி சார் எங்கே இருக்கார்? இது தற்கூரி. இது தற்கூரிக்கு நீங்கள் இவ்வளோலாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவன் அங்கே எப்படி சின்ன பண்ணப்படுறான் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அது போதும். ரஜினி சார் கூட எல்லாம் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது ரஜினி சாருக்கு அது பெருமை இல்லை. அவரே சொன்ன மாதிரி இவன் பிளகா பையன், அவனை போய் இவர் கூட கம்பேர் பண்ணா எப்படி? அங்கே அந்த மலேசியா மண்ணில் இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு காமெடி நிகழ்வாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒன்றும் பெரிய இம்பேக்டான அல்லது இதனால் அப்படியே விஜயோட பிம்பம் எங்கேயோ போயிடுச்சு அப்படிலாம் நினைக்க வேணாம். இதில் நிறைய கேள்விகள் என்னென்னா, இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீ எப்போ நிகழ்ச்சி நடத்துகிற டைம் சொல்கிறியோ அந்த நேரத்துக்கு தான் வீட்டிலேருந்து புறப்படுவ. அவங்கள 6 மணி நேரம் 10 மணி நேரம் காக்க வைப்ப. மலேசியா நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் முன்னாடியே ஓடுற. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கை குலுக்கிற, அவங்கக்கிட்ட கையெழுத்து போடுற, கட்டி பிடிக்கிற, தொல்லை கை போடுற. அதே போல் நிகழ்ச்சிக்கும் 1 மணி நேரம் முன்னாடியே போய் ஆஜராகிற. இதையெல்லாம் முன்னாடியே சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 41 பேர் செத்துருப்பாங்களா? உனக்கு எதிராக இவ்வளோ பெரிய அந்த பேச்சுக்கள். ஆக்சுவலாக இணையத்தில் நான் முன்னே சொன்னது தான், ஒரு 100 பேர் பேசுகிறாங்கன்னா 95 பேர் போட்டு வெளுக்கிறாங்க விஜயை. ஒரு 5 பேர் கூலிக்கு மாற வைக்கிற கோஷ்டி, அது அங்கே உட்காந்து பொய்யா எதையோ ஒன்று உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கும். இந்த ஆடியோ லான்ச் ஜனநாயகன் படத்துக்கு எந்த வகையிலையாவது உதவுமான்னு சொன்னால், கல நிலவரம், இங்கே இருக்கிற அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் நம்ம கவனிக்கிற போது எந்த அளவுக்கு அது இதுக்கு உதவாது அப்படின்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக படம் பார்க்க கூட்டம் வருவாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல. எப்போ வருவாங்கன்னா, அந்த விடுமுறை தினங்களில் இவனுடைய அந்த தற்கூரிய அணில்கள் இருக்க, அதுங்க முட்டி மோதி படம் பார்ப்பாங்க.
அவங்க பெரிய ஒரு மாய தோற்றத்தை வந்து அவங்க உருவாக்குவாங்க. அடடே! படம் பெரிய ஓப்பனிங்கு. இந்த கூட்டத்த நம்பி எத்தனை கோடி வேணா நம்ம போஸ்டர் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து நான் முன்னே சொன்ன மாரி, அவங்க 300 கோடிக்கு கூட போஸ்டர் அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. முதல் நாள் மட்டும் எங்க படம் 300 கோடி வசூல் பண்ணுச்சு. அடுத்த நாள் பராசக்தி வந்தால எங்க படம் படுத்துருச்சு அப்படின்னு வந்து அவங்க புலம்புவாங்க. அதேபோல நான் இதுவரைக்கும் பார்க்காத கேவலம் என்னன்னா, ஒரு படம் கிளாஸுக்கு வருதுன்ன உடனே வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து புலம்புறானுங்க, அழுவுறாங்க. கதறி அழுவுறானுங்க. படுத்து தரையில படுத்து புரண்டு கதறி அழுவாங்கல்ல இந்த பசங்கள்லாம். ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு அழுவுறானுங்க. நீங்க அது என்னமோ தெரியல. இந்த சோசியல் மீடியா போய் பார்த்தாலே அவ்வளோ பரிதாபமா இருக்கு இதுங்க பண்றதெல்லாம். என்னடா டேய் ஒரு படம் தானடா. இதுக்கு முன்ன எவ்வளோ படம் வந்திருக்கு, எவ்வளோ படம் மோதியிருக்கு. எத்தன விஜய் படம், எத்தன விஜயகாந்த் படத்தோட மோதியிருக்கு. கமல் படத்தோட மோதியிருக்கு. இன்னும் பல படங்கள் அஜித் படத்தோட மோதியிருக்கு. அப்பல்லாம் அவங்க யாருமே ஒண்ணும் சொல்லவே இல்லையே. ஒரு சின்ன முனகல் கூட இல்லையே. இன்னொன்னு அஜித் படம் ஓடுற தியேட்டர்ல எல்லாம் போயிட்டு வந்து இவங்க அந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவான டாக் வந்து பரப்புவாங்க. கத்துவாங்க. முக்கியமான காட்சிகள் எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு அந்த படத்தை அசிங்கப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் கூட எந்த அஜித் தரப்புல இருந்து வந்து எந்த ஒரு எதிர்வினையும் வந்து வந்ததே இல்ல. ரசிகர்கள் கூட கிளாஷ், சண்டை அப்படியெல்லாம் போனதே இல்ல. அது ஏதோ ஒரு பைத்தியக்காரனுங்க கத்துறாங்கடான்னு சொல்லிட்டு கம்முனு போயிடுவாங்க. இது என்னடான்னா, இந்த தற்குறி பசங்க மட்டும் இல்ல. இந்த தற்குறிய சப்போர்ட் பண்ற சினிமா பத்திரிகைக்காரன் சொல்லிக்கிறான், அல்லது யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு சிலரும் கூட, அந்த தற்குறிங்க எப்படி கதறுவாங்களோ, அந்த ரேஞ்சுக்கு கதறுறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டேய் உங்களுக்கெல்லாம் வந்து அறிவ வந்து கொண்டு போய் அடகு வச்சுட்டீங்களாடா. விஜய் அந்த குடுக்குற அந்த ஒரு கோல்டு காயினுக்கும், அந்த ஒரு பிச்சை காசுக்கும் வந்து போய் அடகு வச்சுட்டீங்களாடா. அப்படிதான் கேட்க தோணுது. திரும்ப திரும்ப சிவகார்த்திகேயன் நன்றி இல்லாதவன், சிவகார்த்திகேயன் நன்றி சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளவு பண்ணிட்டான் விஜய்? இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் விஜய் யாரு? சிவகார்த்திகேயனுக்கு என்ன பண்ணியிருக்கார்? டேய் விஜயால இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு கிங்காங் மாதிரியான நடிகர்கள் கூட பலன் பெறல. அந்த உண்மையை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விஜயால இந்த திரைத்துறையில் பலன் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. மாறாக இந்த திரைத்துறையில் இருக்கிற மற்றவர்களால பலன் பெற்றவன் தான் விஜய். விஜய் படம் ஓடணுன்னா ஒரு சங்கவி தேவைப்பட்டாங்க. மாமியாரா ஸ்ரீவித்யா தேவைப்பட்டாங்க முதுகுல சோப் போடுறதுக்காக. இல்ல கவுண்டமணி செந்தில் தேவைப்பட்டாங்க. நல்ல நல்ல இயக்குனர்கள் தேவைப்பட்டாங்க. விஜய் ஏதாவது ஒரு புது இயக்குனரை அறிமுகப்படுத்தி அவருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய் யாராவது ஒரு புதிய நடிகரை வந்து அறிமுகப்படுத்தி, அல்லது ஒரு புது நடிகர் அறிமுகமாகிற படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி அந்த நடிகரை வந்து வளர்த்து விட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஏன் சொந்த தம்பின்னு சொல்லிக்கிற அந்த விக்ராந்துக்கு கூட வந்து அந்த உதவியை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல விஜய். இதுதான் விஜயோட உண்மையான முகம். விஜயால யாருமே பலன் பெறல. அப்படி இருக்கும்போது வந்து சிவகார்த்திகேயன் பலன் பெற்றான் அப்படின்னு நீ எப்படி வந்து சொல்ல முடியும்? சிவகார்த்திகேயனுக்கு எதுவுமே செய்யலையே. ஸ்நான பிராப்தி கூட இல்லைன்னு இந்த இவங்க ஐயருங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த வகையிலையும் வந்து விஜயால வந்து சிவகார்த்திகேயனுக்கு பலனே கிடையாது. அப்புறம் என்ன என்ன இதுல வந்து இப்படி கதறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் முடியும் போது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இப்போ இந்த ஆடியோ லான்ச் பரிதாபமாக தான் ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளோ கூட்டம் வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது முடியும் போது வந்து தெரிஞ்சிடும். 3 மணி நேரம் நிகழ்ச்சி. இப்போ கூட்டம் வந்து இப்போ இல்லை. ஆனால் இனி வருவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக வந்து உள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து இலவசமாக இது பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கிருந்து வந்து பல பேர் அங்கே போயிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு. காசு கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்போ சிங்கப்பூர், அந்த மாதிரி தாய்லாந்து, இந்த மாதிரி பகுதிகளில் அங்கே இருக்கிற ரசிகர்கள் அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படி ஜாம் பேக்கட் ஹவுஸாக ஸ்டேடியமாக இது இருக்கிற மாதிரி வந்து காட்டுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு கெஞ்சி கதறி தான் வந்து அவ்வளோ பேர் வந்து கூப்பிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சில மணி நேரங்களில் வந்து உண்மை நிலை என்னங்கிறத திரும்ப சொல்கிறேன்.